கேட்கிறோம். இந்த பையல பிரச்சனை இருக்கு. அவன் கேட்ப எனக்கு என்ன? எவனா கேட்டா நான் பாத்துக்கிறேன், யாரா கேட்டா நான் போய் பார்ப்பேன். வேடிக்கை பார்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. நான் சாப்பிடுற சாப்பாடுல தூய்மையாக அது எனக்கு வேணும் அப்படின்னா நான் தாண்டா போராடணும். நாளைக்கு என் புண்ண ஆரோக்கியமா இருக்கணும்னா நான் தாண்டா போராடணும் ஒரு எண்ணத்தோட எப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியில வரீங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீர்மை. தவிர இவ்வளவு நாள தொடர்ச்சியே கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, மனு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த பிரச்சனை தீரல. ஏன்? ஏதோ ஒரு அமைப்பு பாத்தீங்கன்னா ஒரு பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சுங்க, இவங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம உட்காந்துருக்காங்களா? இந்த சமூகத்து மேல ஒரு சிந்தனை, நாம ஏதாவது ஒரு சமூகத்துக்கு உதவி பண்ணணுமே, இந்த சமூகத்தில் நானும் வாழ்றோமே, யாரும் கேட்கல, நான் கேட்கணும், என்னோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஆனா வீட்டுல உட்காந்துருக்காமல்ல, உங்களுக்கு அந்த கடமை இல்லையா? உங்க பிள்ளைங்களை என்ன ஆலயத்தில் வளர்க்க போறீங்க? நீர்ல பார்த்து நீரே பார்த்து பயன்படுத்தாம வளர்க்க போறீங்க. அப்ப உனக்கு அந்த கடமை இருக்குல்ல. சொகுசா வீட்டுக்குள்ள காட்டுக்குள்ள கறி குறைந்து வீட்டுக்கு வந்து நின்று இருக்கோம். யாரோ கட்சிக்காரன் போறாங்க, என் ஊர்ல உள்ள பிரச்சனைக்கு எங்கேயும் கத்திட்டு இருக்காங்க. என் பிரச்சனை நான் தான் கேட்கணும். எங்கடா போறீங்க? ஆட்சி எல்லாரும் பகுதியில் இருக்கிற எம்எல்ஏ எம்பி எங்கடா போறீங்க? ஏன் இந்த பிரச்சனை சிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு வீட்டுக்கு இறங்கி இருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு வீட்டுல இருந்தோம். ஏன் வரல? ஏன்னா நாங்கெல்லாம் வந்து இது எங்களோட பிரச்சனை இல்ல, அது யாருடைய பிரச்சனை? அது அரசாங்கத்துடைய பிரச்சனை, அரசு அதிகாரியோட பிரச்சனை. அவன் சரியா இல்ல, அதை கேட்க விட இன்னொரு அதிகாரியோட வேலை. ஆனா எல்லாருக்கும் எஜமான ஓட்டு போடுற நீ தாயா எஜமான, ஏன்டா உங்களுக்கு புரியல? ஓட்டு இருக்கு இல்லையா? ஓட்டு இந்த எல்லாரும் நாட்டு மன்னர்கள் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, யாரு வேணா இந்த நாட்டை ஆள முடியும். அந்த உரிமை வந்து இந்த வாக்குரிமை நமக்கு எப்ப கிடைச்சதோ அன்னைக்கு நமக்கு கொடுத்தாச்சு இல்ல. அப்ப எல்லாரும் நாட்டு மன்னர்கள் தானே. அப்ப உனக்கு இந்த அதிகாரம் இருக்குல்ல, எவனையும் கேள்வி கேட்கிற அதிகாரம் இருக்குல்ல. இந்திய குடிமகனா இருக்கிற உனக்கு யாரையும், எந்த அரசு அலுவலரையும், எந்த அரசு அதிகாரியும் கேள்வி கேட்கிற உனக்கு உரிமை இருக்க போது அதை கேட்க மறுக்கிறீங்க. வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் சொல்றாங்க, விஏ போட்டிருக்காங்க. அவங்களோட வேலை என்ன? அந்த பகுதியில் இருக்க நீர்நிலை கிடையாது, ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அது எது கழிவு நீர் கலக்கப்படுது, எந்த வந்து பொதுமக்கள் பாதிப்பா யாரோ ரெண்டாவது செயல்படுறாங்க, எந்த நிறுவனங்கள் செயல்படுது, இதை எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்கறது ஒரு பிஓட தானே. அது ஆர்ஐ இருக்கல்ல, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவர் ஆய்வு பண்ணணும்ல. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? மாசமான ஒரு லட்சம் சம்பளம் வாங்குறாங்கல்ல. இந்த சம்பளத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டா பிள்ளை பொண்டாடிங்களை புடவை துணிமணி சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல. நம்மளை நம்பி ஒரு பகுதியில் எனக்கு ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்களே, அங்க வரக்கூடிய பகுதிகளுடைய மக்களுடைய வந்து வாழ்வாதாரத்தை நான் ஏமாத்திட்டு மனசாட்சியை விட்டுட்டு அவங்க கொடுக்கிற லட்சத்தை வாங்கி வச்சுக்கிட்டு என் பிள்ளைகளோட வாழ்க்கையை வாழ வச்சு சிறப்பாக வச்சுட்டு இருக்கேன். அங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் வந்து வாழ்வாதாரத்தை இழந்துகிட்டு இருக்குது. நாளைக்கு நோயில பாதிக்கப்பட்டு போய் அழிஞ்சு விடுமே. இந்த சமூக அழியும் போது நாளைக்கு அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை என் பிள்ளைங்க நான் வாழ்க்கை செஞ்சு சேர்க்கிறேன். ஆனா அடுத்த தலைமுறை வரும்போது யாரோ ஒரு என்னோட பேர பிள்ளை அழிஞ்சிடுமே, அடுத்த சங்கதிகள் அழிஞ்சிடுமே.